அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பரசிவ நிலை. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெருந்தெய்வம், காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம், அதே தெய்வம் அப்படின்றது. புரியுதா? பரசிவ அப்படின்போது நிறைய பேர் முன்னாடியே வந்து பரவன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ அதுவும் பரவும் இதுவும் பரவும். அந்த சிவம் இது எல்லாமே ஒன்றே ஒன்று தானே. சரிங்களா? நீ சொல்ற சிவமும் பரவும், நான் சொல்ற சிவமும் பரவும். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். எல்லாம் ஒன்று இல்லாமல் முடியும் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. பட் அதை எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? தாயாகி, சரி அதுலேயும் வந்து அம்மை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனால தாய். சரிங்களா? உருவ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். தந்தை அப்படின்னும் போது கருவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தாங்குகின்ற அப்படின்போது சமரசம் ஏற்பட்டுருக்கு. சரிங்களா? சமரசம் ஏற்பட்டு ஒரு பரவல் வந்திருக்கு. சரிங்களா? தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இவங்க யாரு சிவ வாக்கியாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அவங்களும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க எப்படி குறிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பராபர ஜோதியை வந்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க மூவராலையும் முடியாது, யமனும் போய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலறிந்த அப்படின்ற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி இங்கே ஒரு கால் தனித்தலைமை தெய்வம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம்னு சொல்ற வல்லாரு. அப்போ இவர் எந்த லெவல்ஸ்ல இருக்காருன்னு யோசிக்கிறீங்க? சமய மத அந்த இது சாதி மதம் அந்த இது இருக்குல்ல, அந்த தலைமை தாண்டி இருக்கிற ஒரு தனித்தலைமை பராபரையும் கலந்துச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தனித்தலைமை இவங்கெல்லாம் தலைமைகள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ நான் சொல்றது வந்து தனி டிஃப்ரெண்டா இருக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி இங்கதான் வந்து சேர்க்கிறாரு. அதனால சில பேருக்கு புரியாம போயிடுது. அவரேன்னு சொல்லியிருந்தா எல்லாம் புடிச்சுன்னு இருப்பாங்க ஓரளவுக்கு. ஏன்னா இந்த தெய்வம் வந்து என்ன பண்ணுது, குலை தவிர்த்தவர் மட்டுமே வேலை வாங்குவாங்க, மற்றவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி அமைச்சு விட்டுருவாங்க. வாயார வாழ்த்துகின்ற. எனக்கே அது ரொம்ப நாள் டவுட், கடவுள் எப்படி வந்து நீ தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவார். ஆனால் தப்பு நீ பண்ணிக்கோ, நீ பண்ணால் தப்பு இல்லை, நீ செய்தால் தப்பு இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டார். தப்புன்னா தப்பு தான். ஒரு எல்லா உயிரும் ஒரே உயிர் தான் அவருக்கு. எல்லாமே அது ஒரு சாது தத்துவம் மாதிரி எல்லாத்துக்குமே அது கரெக்டாக அது அந்த எந்த போக்கில் எதை வாழ வைக்கணுமோ அந்த போக்கில் கரெக்டாக வாழ வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மசாலா அடிமையும் கண்ட இதில் நல்லா மசாலா தடவி சாப்பிட்டு நம்ம பழகிட்டு லாஸ்ட்டாக கடவுள் தான் அப்படி வச்சாரு, கடவுள் தான் படைச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கிறது தப்பு தான். அந்த மாதிரி தான் நிறையா நம்ம செய்து, அதுவும் ஆபத்து தர்மம் பரவாயில்ல, காட்டை வேட்டையாடி சாப்பிடும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு காட்டுவாசிங்க சாப்பிட்டு தானே வந்தாங்க. அப்படியெல்லாம் நம்ம ஒரு இது காட்டுவாசியாக இருக்கும் போது உடை கூட தான் இல்லாமல் இருந்தாங்க. எங்கேயோ குகையில் போய் பூந்துட்டாங்க. அறிவு திறமை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடு கட்டி மாடி மேலே மாடி கட்டியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். மேல போய் ஆராய்ச்சி எல்லாம் செய்யறோம், விண்வெளி வரைக்கும் போய் வரதுக்கு அறிவு விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் வளர்ந்துட்டோமே. இன்னமும் நம்ம மிருகத்தை சாப்பிட்டு தான் உயிர் வாழணும்னு யார் சொன்னா? ஆன்மீக ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் சாப்பிடக்கூடாதுன்றது தான் ஆன்மாவுக்கு பாவம் ஒட்டம் தவறுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வலி யாரும் வழிபடக்கூடாது, அது நம்மளுக்கு பாவ சுமை மூட்டையாக சேரும்னு நல்லா தெளிவாக தெரிய வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து தீவிரம் காமிக்கிறோம், திணிச்சு வச்சுருக்கோம், கெடுத்துக்கிட்டோம் நம்ம
அப்படின்னா ஸோ அதனால அதெல்லாம் எவ்வளோ அதை வந்து தூக்கி நம்ம எவ்வளோ சீக்கிரம் போடணுன்றது நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சீக்கிரமா வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமது தெய்வம்னா என்ன சொல்லி பார்ப்போம். வாயார வாழ்த்துகின்ற வாயார வாழ்த்துகின்றோர் மனத்த அமர்ந்த தெய்வம். ஆமா, வாயின்றது வாய் வந்து நம்ம ஆமா நல்ல தூய்மையா வச்சுக்கிட்டு கடவுளுடைய வாழ்த்து பாடணும், நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணும். அப்போ வாழ்த்துகின்றோர்னா என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். அதான் உயிர் வலி படக்கூடாதுன்னு நினச்சி நல்லா உயிரை நம்ம காப்பாற்றி அந்த உயிருக்காக நம்ம இறங்கும் போதே வந்து நம்மளுக்கு நல்லா வாய் வந்து ஆறிட்டும். அது இப்போ வந்து நம்மளுக்கு மலம் கழிக்கிறதுக்காக ஆண்டவன் படைச்ச துவாரத்தை விட நம்ம இதை தான் மலம் ஆக்கிக்கிட்டு இருக்கோம், வாயை தான் மலம் ஆக்கிக்கிட்டு இருக்கோன்றது தான் உண்மை. அது அப்புறம் கழிவு மறுபடியும் மலை கழிக்கிற வழியா போகுதுன்றது அப்புறம். ஆனா நம்ம இதையே வாயையே மலம் சந்தாதான் நம்ம ஆக்கிட்டோம். அந்த மாதிரி அந்த ரெண்டு தொலையும் ஒரே தொலை ஆக்கிட்டோம். அப்ப தெய்வம் அமரணும் அப்படின் போது வாயை ஒழுங்கா யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி வந்து வாயில தெய்வம் அமையும்? ஆமா, இப்போ அமர்ந்து பேசணும், அதெல்லாம் சித்தி புத்தி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணணும்ல. பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமர்வாரா? அதானே நீங்க வாயாரன்னும் போது எந்த மாதிரியான வாழ்த்துக்கள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகாத நிலைமைக்கு நம்ம எல்லாரையும் எடுத்துட்டு போற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஆமா, கடவுள் இயல் வாங்கினாதானே கடவுள் வந்து நம்மள்கிட்ட வரணும்னு ஆசைப்படுவாரு. நல்ல பொண்ணுப்பா, நல்ல பையன்பா, அவரு நல்லா நம்ம கடவுள் நல்ல நம்மள்கிட்ட என்ன குணம் நல்ல குணம் இருக்கோ அதை வந்து வாங்கிக்கணுன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வருவார். அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம எல்லாம் எனக்கு தான் படைச்சான் நீ வந்து அவர்கிட்டயே நம்ம வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து எப்படி அது லஞ்சம் கொடுத்து வேற பேரம் பேச, அதுதான் எவ்வளோ கேவலமாக இருந்தது. அந்த எனக்கு அதெல்லாம் வள்ளலார் ஐயாக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அதிலெல்லாம் தெளிவு வந்துருச்சு. எப்படின்னு கேட்டால், இது என்னடா இது சேர்த்துடுற அடியாளா கடவுள், நான் வந்து இதை உனக்கு கொடுக்குறா, நான் அதை கொடுக்குறேன், நீ இதை கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு நான் நிஜமாக அதை மாதிரி எல்லாம் வேண்டிக்கவே மாட்டேன். ஆண்டவன்கிட்ட போய் எனக்கும் தான் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்குது, எவ்வளவோ இன்னல்கள் தலை தெறிக்க அப்படியே அதான் மன உளைச்சலாயாய் படுக்கை ஆகிட்டேன். அந்த அளவுக்கு மன உளைச்சலெல்லாம் வந்திருக்கேன் வாழ்க்கையில். அப்படியெல்லாம் வந்த போதிலையும் நான் கடவுளை திட்டக்கூடாதுன்றதுல ஒரே இதாக இருந்தேன், ஒரே குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா கடவுள் எல்லாமே கொடுத்துட்டார். கடவுள் சொன்ன வழிக்கு நம்ம நடக்காமல் டாக்டரை நம்புகிறோம், பக்கத்து வீட்டாரை நம்புகிறோம், யார் எதை கண்ட மாதிரி யார் உளறி வச்சாலும் அதெல்லாம் நம்புகிறோம். ஐயா சொன்ன மாதிரி சொன்னோன்னா கண்ணை மூடிக்கொண்டு உளர்றவங்கள பேச்செல்லாம் நம்புகிறோம். அதுவும் காசு கொடுத்து போய் அவங்கள்ட்ட பணிஞ்சு சாறு பூருன்னெல்லாம் போட்டு பேசுகிறோம். அப்படியெல்லாம் பேசிட்டு அதை கண்மூடித்தனமாக நம்புகிறோம் ஒழிய கடவுள் சொன்னது ஒன்று கூட காதில் கொடுத்து வாங்கினாலும் துச்சமாக அலட்சியமாக அது என்னவோ வேண்டாம் வெறுப்பாக தள்ளி வைக்கிறது. பெருசாக இவங்க தான் எல்லாமே கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு போக்கு காமிக்கிறது. அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறோம். அதெல்லாம் தயவு செய்து எல்லாம் நம்ம மாற்றிக்கணும். நல்லா நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுள் சொல்கிறத கேட்டு நம்ம அந்த வாயை வந்து அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திக்கணும். நல்லா கடவுள் வந்து நாக்கில் அமரணும்னு சொல்லிட்டு அப்பயும் சொல்லியிருக்காங்க. காளி வந்து இன்னும் கண்ணதாசனா யார் அவர் காளிதாசன் அவர் வாயில் எழுதினார் அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் கதை வடிவமாக எத்தனையோ 1008 சொல்லி வச்சுட்டாங்க. கோடான கொடியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. எதையும் நம்ம செய்யறதில்ல, அப்பயும் நம்ம இஷ்டத்துக்கு தான் செய்தோம். இந்த மாதிரி அவங்க முக்கால்வாசி காமிச்ச பாதையிலையும் நம்ம ஒழுங்காக நடக்கலை, முழுவாசி ஐயா காமிக்கிற பாதையிலையும் வர்றதுக்கு அஞ்சிரும். இப்படியெல்லாம் இல்லாமல் எளிமையான வழி, அதாவது சுத்த விட்ட வழி, இதாவது செம சூப்பரான அப்படியே தூய்மையாக தெளிவாக சீக்கிரம் நம்ம அடையக்கூடிய எளிமையான வழி, மேன்மையான வழி சொல்லுங்க. ஸோ அதனால தான் இந்த தெய்வம் வந்து அந்த நன்றி கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு அந்த ஹெல்ப்லைன் எல்லாம் தெரிஞ்சு அவரை மனத்தை அமர்ந்தார். சரிங்களா? சரி, கரெக்டு தான். நீ வந்து நன்றி ஒரு விசுவாசம் நல்லா தெரியுது. அதோட நீ ஒரு விசுவாசியாக இருப்பது துரோகியாக இருக்க மாட்டேங்க நல்லா தெரிஞ்சு மலரடி என் சென்னி, சரி நீ சாப்பிடு, உனக்கு ஏற்ற நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி இதை போட்டு தூய்மை பெற்றதான் நம்ம உள்நாக்குல இருந்து நல்லா அமுதம் சுரக்கும்.
அந்த உள்நாக்குல இருந்து. அப்பதான் நம்ம வந்து அந்த அமுதத்தை அப்போ வந்து அந்த மலை கழிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது வாயை. சனிக்குது அப்படின்னாரு. சனி போய் சனிக்குது அப்படின்னாரு வல்லார். சரிங்களா? அப்போ மலரடி சென்னி மிசை வைத்து பெருந்தெய்வம் அப்படின் போது உங்களுக்கு என்ன சொன்னது? மலரடி என்னுள்ளே இதுதானே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்போ அரும்பிக்கும் விரிந்ததுக்கும் நடுவில் வந்து மலர்ந்து. சரிங்களா? அப்போ மலரடின்னும் போது ஒரு இதுக்கு வந்துட்டேன், நீ ஒரு இது ஒரு லெவல் மெச்சூரிட்டிக்கு வந்துட்டேன் அப்படி மாதிரி. இன்னும் ஃபுல்லா ஆகல, பட் மலர் அந்த இது மலர் பூக்குறது எதுக்கு? மலரு பூக்கிறது எதற்குன்னா பூக்கிறது எதுக்குன்னா வாசம் வீசும், தேன் சுரக்கும், ஈர்க்கிறதுக்கு. எதை ஈர்க்கிறதுக்கு? இது ஆமா மதுரை அத என்ன சொல்றாங்க, என்ன செயற்கை. சோ அதனால என்ன பண்ணுது மலை மலை இது மலரடி. நான் வந்து அந்த மாதிரி அவங்க வள்ளலார் விரிச்சு வள்ளலார் என்ன பண்றாரு, அவர் வந்து தயவு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அரும்பி இதே மலர்ந்துருச்சு. மலரும் போது அவர் கடவுள் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு. சரி நீ வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து தேறிட்ட, இப்போ நான் வந்து உனக்கு காட்டிட்டேன், இதெல்லாம் அதாவது கணிந்து கொண்டேன் வேணும்ல. அப்போ கனி ஆகணும். சரிங்களா? கனி ஆகும்போது உங்களுக்கு அந்த பூ வந்து கனி ஆகும்ல, அந்த அது ஏதோ ப்ராசஸ்லாம் நடக்கணும். நடக்கும்போது ஸோ வைத்து பெருந்தெய்வம்ன்றாரு. சென்னி மிஷினும் உள்ள தெரியும்ல. இப்போ ஒரு தேர்தல் போனோம்னா கையை வந்து இதில் வைப்பார், நெத்தியில் வைப்பார். சரிங்களா? அந்த இதில் தான் வந்து தீ வந்து நான் ஏற்றிட்டேன், என்னோட தீயை வந்து உனக்கு இது பண்ணிட்டேன், நீ இனிமேட்டு தீ பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சென்னி மிசையை வைத்து பெருந்தெய்வம். அது மாதிரி அவர் தீயை வச்சுட்டார். சரிங்களா? எங்க இதயத்தில் வந்து கடவுளோட கலப்பை வந்து காட்டுவார் நம்மளுக்கு. சரிங்களா? காட்டிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுவார், அவரோட அந்த தனியான ஒரு லெவல்ஸ். சரிங்களா? அந்த லெவல்ஸு கூப்பிட்டு போயிட்டு அவர் எப்படி வந்து கருணை செஞ்சு வளர்றாரு அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன் வரும். இல்லை ஃபஸ்ட்டு லெவலில் அடியை தொட்டுடுவீங்க, அடுத்தது முடிக்கு போகணும்ல. ஃபோட்டோனிக்ஸ் மாதிரி ஃபோட்டான்ஸ் லெவல்ஸ்லாம் இது பண்ணி அது ஃபோட்டான்ஸ். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம அந்த நடுவில் என்னென்ன செய்யணுன்றது நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான், நல்லா செய்தாதான் நம்மளுக்கு அதனுடைய இது தருவார், அதோடைய பரிசை தருவார். அந்த மாதிரி செய்யணும். இப்போ அதான் அகவல்ல கூட அதான் இவர் உசேன் ஐயா சொல்லுவார் வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு மகாமந்திரம் இருக்கு. இந்த அகவல்ல வந்து அருட்பெருஞ்சோதி 4 முறை இருக்கு. அதே மாதிரி அப்புறம் முடிக்கும் போது இருக்கு. அப்புறம் தனிப்பெரும் கருணை எங்கே தான் இருக்குது இதில் நான் தேடி என்னடா ஐயா இப்படி எழுதி வச்சிருக்காருன்னு நான் இது பண்ணும்போது அத்தனையும் அதில் உள்ள வர்ற அனைத்தும் கருணை தான். அந்த அளவுக்கு அந்த கருணையை அவ்வளோ கொடுத்துருக்காரு. அவ்வளவும் நம்மளுக்கு நம்ம அதில் அவ்வளோ விளக்கங்கள் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்து நம்ம உயரணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த விளங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த விளக்கத்துக்காக தான் அவ்வளவும் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தை நம்ம பெறணும். ஏன்பா ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? அதை கையை வச்சு நம்மளுக்கு வந்து காயாது, சரிங்களா? கனியாகும், காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம் அப்படிங்கும்போது அவரோட கலப்பு வந்து நம்மளுக்கு இனிக்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நம்ம கரெக்டான ஒரு தலைவனை தான் சூஸ் பண்ணியிருக்கோம், தலைவனை என்ன சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை கலந்துக்கும். இன்னும் நடத்தணுமோ அதை நடத்த ஆரம்பிப்போம்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு. சரிங்களா? அதுதான் காயாது. காயின்னும் போது உங்களுக்கு தெரியும்ல, ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துக்கிட்டு கசப்பும் புளிப்புமா இது பண்ணிருக்கு. ஒரு கனி ஆகிறதுக்கு முன்னே அதோடைய இது வந்து கொடுமையாக தான் இருக்குது. எப்படின்னா எல்லாம் அதில் அடங்கியிருக்கு. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமும் அதுக்குள்ளே இருக்குது.
ஆனால் அது வந்து அதெல்லாம் மாற்றி அமைச்சுக்கிட்டு கனியுது. அதையெல்லாம் மாற்றம் அடைய வைக்குது இனிப்பாக. அந்த அளவுக்கு நல்லதை மாற்றி அமைச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இதில் படித்தேன், நியூட்ரிஷனில் படிக்கும்போது அங்கே ஃபுட் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக் வந்துச்சு. சரிங்களா, பிளான் பயோகெமிஸ்ட்ரி அதில் ஒரு ஏகப்பட்ட இதை அதிசயங்களை படித்தேன். அடுத்தது ஃபுட் பயோகெமிஸ்ட்ரின்னும் போது அதில் வந்து எப்படி வந்து பூக்கள்ல என்ன பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, பழங்கள்ல என்ன நடக்குது, சரிங்களா, அந்த மாதிரி கனி வந்து வளரும் போது அப்படி நடக்குது. சரிங்களா, என்னென்ன கேஸ்லேருந்து ஆரம்பித்து அது உள்ள இருக்கிற மாசு அதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து குறிக்கிறோம்ல, அது எப்படி சிக்கல் வந்து சுவிட்சு, சூரியன் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி. சரிங்களா, அதோட செங்கதிரில் அனுப்பும்போது சுவிட்ச் ஆன் ஆகும். அதோட இது ஃபார்வர்டுக்கு அந்த இது போகும்போது கலர் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். சரிங்களா, சூப்பரான ஒரு ட்ரிக்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்தேன், எப்படி வந்து கனியாக்குறது அதெல்லாம் படிக்கும்போது தெரியும். சரிங்களா, காயாது கனியாக்கி கலந்து நிற்கும். அப்போ கலந்த அறிவு அப்படின்னு சொல்றாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? உற்றறிவு 5 உணர்ந்தறிவு 7 பற்றிய 10 அறிவுல கலந்தறிவு 8 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பான், ஆனா அந்த அளவுக்கு அதுல விளக்கமும் தெரியாது. விளக்கம் தெரிஞ்சாலும் அது கோர்வையா சொல்ல வராது எனக்கு. அப்படியெல்லாம் சொல்லுப்பா. சாராம்சத்தை வேணா எடுத்துப்பேன், சாராம்சமா எடுத்துப்பேன். எனக்கு அது பிடிக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கொடுக்கல ஆண்டவன். ஆண்டவன் கொடுத்துருப்பான், நான் செய்த பாவம் என்னை தடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இல்ல, அது நீங்க பாருங்க, எடுத்துக்க முடியும். கொஞ்சம் பாருங்களேன். இப்ப உற்று எப்படி பார்க்க முடியும்? எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும். உங்க கண்ணில் ஒன்று உற்று பார்க்கறது ஒரு லெவல்ஸ். சரிங்களா, அடுத்தது இந்த கண்ணாடிகளை வச்சு வளர்ச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு உற்று பார்க்கறது. அடுத்தது எலக்ட்ரான்ஸ் வச்சு உற்று பார்க்கறதுன்னு பேசியிருப்போம்ல. அடுத்தது இன்னும் என்ன பண்றோம்? இன்னொன்று வச்சு பார்க்குறோன்னா கடவுளோட கண்மணி இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால தான் சென்னிமிசை வைத்த பேர் அதை பார்த்துட்டு எனக்கு இது கொடுத்துட்டு வந்து காயாது கனியாக நான் வந்து ஒரு ப்ராசஸே மாற்றுறேன். சரிங்களா, கலந்து இனிக்கும் அதை நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமாம், எப்படி இருக்குன்னா கருணை வச்சுக்கிட்டு, கருணை நிதி இது எப்படி வந்து இந்த நடக்குது, யாரா இதுக்கெல்லாம் இதுவாக இருக்காங்க, ஃபைனான்ஸ். நிதின்றது வேற, நீதின்றது வேற. நிதின்னும் போது என்ன சொல்லுங்க பார்ப்போம். பொருளாதாரம் பணம் அந்த மாதிரி காட்டுது இல்லை. ஆமாம், பொருள் செல்வத்தை காமிக்குது. பொருள் செல்வம், பண செல்வம், அந்த மாதிரி. பணத்துக்கும் நிதிக்கும் என்ன தொடர்பு? அதையெல்லாம் வச்சுதான் இவங்க லக்ஷ்மி தேவி அப்படியெல்லாம் பேரை கொடுத்து அதுக்கு ஒரு போட்டோ போட்டு இப்படியெல்லாம் பண்ணிவிட்டாங்க பொறுக்கிறது இல்லை. அதெல்லாம் சுட்டி காமிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் சுட்டி காமிச்சாங்க. எல்லாம் ஒரு பொம்மையாக்கி எல்லாம் படமாக்கிட்டு நம்ம செய்கிற செயலையே எதோ சுத்த விட்டு செய்ய வச்சுட்டாங்க. சொல்லுப்பா. எல்லாமே விளக்கமாக ஒழுங்காக நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சேர்ற மாதிரி சொல்லாமல் விட்டாங்க. அதனால தான் இவர் வந்து தெளிவாக சொல்லி நம்ம தெளிவுபடுத்தி இன்னும் மேன்மை நிலை. ஏன்னா எதை நம்ம ஓங்க வச்சுக்கணுமோ அது ஓங்க வைக்காமல் சுருக்கமாக ஆக்கி எங்கேயோ கசக்கி மூளை முடுக்கில் போட்டு வச்சுட்டோம். தயையையும் மெய்ய அன்புன்னு சொல்கிறாரு, தூய அன்பு, அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. அதையெல்லாம் நம்ம சரிவர பயன்படுத்தாமல் கடவுள்கிட்ட இருக்கிற மாதிரியே நம்ம பயன்படுத்தினா தான் அது கடவுள்கிட்ட போய் அடைய முடியும். சும்மா நம்ம கடவுள் பேரை காரணமாக காமிச்சிட்டு நம்ம பேய் வழியிலையும் இந்த பஞ்சபூதத்தில் சிக்கி அது எப்படி நம்மளை இழுத்து அது ஒரு திசையில் நம்மளை ஓடியாரப்படுதோ அந்த திசையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த சிறு தெய்வங்கள்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அது குரூப் லீடர் எப்படி கோல் எடுத்தா குரங்காடம் நம்மளை அடிச்சு உட்கார வச்சு அது போகலையே அது கற்றுருவாங்களோ அந்த மாதிரி நம்மளை கற்றுக் கொடுத்து மெயினான உண்மையை கற்றுக்க விடாமல் தடுத்து விட்டு. அப்போ காஞ்சி கிடக்குறாங்க பாருங்க வெயில்ல, அடி பிடிச்சி அடிச்சு பாடல சொல்லுவாங்க. ஸோ அப்போ வல்லாருக்கு வந்து அவருக்கு இதாயிருக்கு அடியெல்லாம். இப்போ உண்மையான குரு வந்து கனிவோடவும் கற்று தருவார். ஒரு இது என்ன சொல்றது, சீக்கிரமாகவும் கற்றுத்தரணும், நல்லா அவங்க பயன் பெறணுன்ற அந்த ஒரு அக்கறையும் பாசமும் கருணையும்
எல்லாமே கலந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது. எப்படி அவங்களுக்கு இட்ட வேலையை மட்டும் செய்துட்டு போகிறது, கடமையாக சீக்கிரம் சீக்கிரம் நான் அடிச்சிருவேன், நான் உதச்சிருவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நீ அப்படி பண்ணிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா அது மண்டைக்கு ஏறாது இல்லை. அது சரி வர பயத்திலே பாதி போயிடும், அப்புறம் அலட்சியத்தில் போயிடும். இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோன்றது ஒவ்வொருத்தரும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கருணையோடு அந்த குரு ஸ்தானத்தையும் நீ சொன்ன மாதிரி குரு ஸ்தானத்தையும் கரெக்டாக சொல்லி தராரு. அதே மாதிரி அருட்பெரும் ஜோதியோட கலந்து அவர் தெய்வமா கடவுளா எப்படி கிங் ஆனாரு, அந்த கிங்கு இது எதுல என்னப்பா சொல்றது, இந்த இது என்ன சொல்றது, அந்த இது மேல் தன்மை பொருளியல் சட்டம், அரசியல் சட்டம் எல்லாமே. ஆமா, எல்லாமே கரெக்டா எப்படி நம்மளுக்கு கொடுத்த அரவணைக்கிறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, பொருளியல் அருளியல் அந்த மாதிரி. அதான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், காயாது கனியாகி இந்த மாதிரி நான் எப்படி எது பொருள் எது அருள் எனக்கு ஒரு எதுவுமே புரியல சரிங்களா. அதனால கலந்து இன்னைக்கு தெய்வம் என்ன படிச்சு இந்த கரெக்டா அந்த நிதி எல்லாத்தையும் உங்களுக்கு இதுவும் பண்ணும், இகத்தே பறந்து அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தி விடும்ல. அந்த மாதிரி ஒரு கருணை தெய்வம் வந்து முற்றும் காட்டு மாயா சக்தி, தூய சக்தி, அருள் சக்தி கரெக்டாக அது ஜோதியின் ஜோதி அந்த மாதிரி நல்லா ஜோதிங்களை காமிச்சு எந்த அளவுக்கு அவர் மேன்மையா எவ்வளோ நல்லா அதை படைச்சு நம்மளுக்கு கொடுக்குறாரு. முற்றும் காட்டி வைக்கணும் போது நல்லா முன்னாடி இருக்கவங்களுக்கு சில பேர் முற்றும் காமிக்கல, ஏன்னா அவங்க தயையை உயர்த்திக்கலையே, அவங்க கருணையில ஆழமா பதிவு பண்ணிக்கல. அவங்க சென்னின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறாங்க, ஆண்டவன் கொடுத்துட்டாரு, அதை செய்யணும்னு தோணுச்சு ஒழிய இந்த மாய வலையிலேயே சிக்கி ருசிக்கும் ஆடம்பரத்துக்கும் அலட்சியத்துக்கும் அனாவசியத்துக்குமே இது பண்ணிட்டாங்க. இவங்களாவது கம்மி, இன்னும் மற்ற மதத்தெல்லாம் ரொம்ப அதில் வீரியம், ரொம்ப அவங்க ருசிக்கும் போகத்துக்குமே எல்லாரையும் கெடுத்து விட்டுறாங்க. அது எனக்கு என்ன இயல்புடையதாகவும் தெரியல, எனக்கு அதில் வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப சலிப்பு வெறுப்பு. ஐயா சொல்கிற மாதிரி இதுலலாம் எனக்கு சலிப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. என்ன அவர் சொல்கிறாருப்பா, எப்படி சொல்கிறாரு, அது தோல்வையாக எனக்கு சொல்ல தெரியல. அது எனக்கு சிறு பருவத்திலே வந்துருச்சுப்பா. எனக்கு ஆசையாக போகும் சர்ச்சுக்கெல்லாம், எனக்கு பிடிக்கும். எம்மதமும் சம்மதம்னு நல்லா ஸ்கூலில் கற்று தருவாங்க, நான் படித்த ஸ்கூலில். அதே மாதிரி அந்த ஊரில் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வாழ்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துச்சு, எம்மதம் சம்மதம்னு. ஆனால் அந்த நான் சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது அவங்க சாத்தான், அதை கும்பிடாதீங்க இதை கும்பிடாதீங்க, ஏசுன்னு சொன்னால் மட்டும்தான் கடவுள் இப்படியே சொல்லுவாங்க. அது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க ஏதோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு போகிறது சொல்லிக்கிறாங்கன்னு போனாலும் இந்த தப்பான விஷயங்கள் எல்லாம் அவங்க கருணைன்னு சொல்லிட்டு தவறானதே செய்துக்கிட்டு இது பண்ணுறது எனக்கு என்ன புலி வந்து பசுந்தோலை போத்திக்கிட்டு வேஷம் போட்டு அபகரிக்கிற மாதிரி எனக்கு அதெல்லாம் ரொம்ப அறவே பிடிக்கல. அப்புறம் பாவம் செய்து ஆண்டவர் மன்னிப்பாரு, ரத்தத்துல கழுவு அந்த மாதிரி போயிட்டு எனக்கு அதுல அறவே மனசு ஒட்டாது, ஒரு மாதிரி சலிப்பு வந்துருச்சு. அதனால எனக்கு அங்கே நான் மதமே மாறுறது கூட போயிட்டேன். இது ஈஸியாக தானே இருக்குது, நல்லாவே கற்று தர்ற மாதிரி தானே இருக்குன்னா இவங்க வள்ளலாரை காப்பி அடிச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உண்மை அதில் இல்லைன்றது அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு வள்ளலாருக்கே நான் வரல, ஆனா அவரு சொல்லி கொடுத்த அந்த பாடம். ஆமா, உங்களுக்கு அது வந்து கஷ்டமா தெரியுது, எனக்கு லெஃப்ட் விங் உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. பட் எனக்கு வந்து ரைட் விங் கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. நித்யானந்த சைட்ல போயிட்டு நான் வந்து அந்த இது சமஸ்கிருதம் மூலம் அது எல்லாத்தையும் அந்த இதிகாசம் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு நான் வந்து எல்லாருக்கும் அதை பரப்பலான்னு பார்த்தேன். எப்படி வந்து மீன்ல அரெஸ்ட் பண்ணி அதை பரப்பலான்னு பார்த்த மாதிரி அதை வந்து பார்த்தேன். அதுதான் மக்களோட பசியின் தாகவும் பிணி இச்சை எல்லாமே தீர்க்குன்றது. பட் அது வந்து இவங்க அடிமட்டத்துல இருந்து அவஸ்தைப்பட்டு மத்தவங்களே அவஸ்தையை ஆக்கிடுறாங்கன்னா அவங்க மேலே நான் போயிட்டேன், நான் கடவுளை ஃபுல்லாக கண்டுட்டேன், இருக்கிறதெல்லாம் எனக்கு கணக்கா எனக்கு எல்லாமே காமிச்சு கொடுத்துறாரு கடவுளுன்னா காமிச்சு கொடுத்தாரோட இவங்க போய் அடையிறதுக்கு இவங்க வழியை முழுசாக பயன்படுத்தி போய் சேர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கூலப்பட்டுச்சு. எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சாலும் அவங்களுக்கு ஐயா வந்து காணல் நீராக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே அகந்தை ரொம்ப ஆணவம் தாண்டவம் ஆயிடுச்சு, ஆசை பாசத்தை இன்னும் அவங்க அத்துக்கிட்டு வரல, அந்த ஒரு மாதிரி அதில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த அளவு தான் காமிச்சிருக்காரு. இன்னும் மேலே ஓங்குனா தான் இந்த கருணையை மேம்படுத்திட்டா தான் அது தெரிய வருதுன்றது நம்மளுக்கு சத்தியமாக தெரிய வச்சிட்டாரு ஆண்டவர். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ஐயாவே சொல்கிறாரு, இதையெல்லாம் தூக்கி போடுங்க, கருணையை வளர்த்துக்குங்க. தயையில தான் கருணையாளனை பார்க்க முடியும். அவர் இயலை கொண்டு இயற்கையை தான் நம்ம வந்து நம்ம இயற்கை உண்மைதான் இயற்கை இன்பமாய் இயற்கை அப்படிலாம் சொல்றாரு போர்வையா. அப்பதான் நம்ம இயற்கையோட இயற்கை கலக்கும் போது தான் கடவுள் அடைஞ்சோன்றது. கடவுள் நம்ம கடவுள் வழிபாட்டுலயும் கடவுள்கிட்ட நம்ம இருக்கோன்றது
மற்றது இல்லாட்டி அதெல்லாம் நம்ம வந்து வேஷம் வேடதாரியாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சும்மா நம்மளுக்கு நாமளே ஒரு இது குருட்டுத்தனத்தில் பேயாட்டம் ஆடிக்கிட்டு என்ன சொல்கிறது தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க, எல்லாமே ஒழிஞ்சு அவ்வளோ கருணையாளனுக்கே ஒழிஞ்சு போகணும்னு சொல்ற மாதிரி வாயில வர்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு கேவலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி இருந்த நிதி வந்து சரி கருணை வந்து கண்மூடித்தனமான கருணை இது சரிங்களா. எது முன்னாடி பண்ணது யாரு இருந்தாலும் இது பண்ண நான் கருணை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிடுச்சு. பட் இது அப்படி கிடையாது, இருக்குகின்றார் மட்டும்தான் சரி சரிங்களா. அதான் எங்கெங்கயும் இது வித்தியாசப்படுதுப்பா, அது நல்லா தெரியுது. அதை இன்னும் நம்ம நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் அந்த நுணுக்கத்தை கொண்டுட்டு வராரு, அந்த அருமையை கொண்டுட்டு வராரு. கரெக்டா அது ஷார்ட் அடிக்கிறாரு, நல்ல கோல் போடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு அவரு அந்த அளவுக்கு அவரு உத்தமரா இருக்காரு. ஏன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விளையாண்ட கேம் எல்லாம் நான் பார்த்தேன், மனுஷங்க விளையாடுற செஸ் கேம் நான் பார்த்திருக்கேன் அவங்க கூட விளையாடி. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விளையாடுது இல்ல, இப்போ நம்மளுக்கு கூகுள் இந்த இன்டர்நெட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு இதை நிறைய இதை கோடிகளை செலவு பண்ணி நிறைய இஷ்யூ இதில் செமிகண்டக்டர் சிஸ்டம்ஸை வச்சு ஒரு சிஸ்டம் சரிங்களா. அது பேர் வந்து டீப் மைண்ட் சரிங்களா. அந்த மைண்ட் என்ன பண்ணுது, மனிதர்களை தோக்கடிச்சு சரிங்களா. ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்துச்சு அதை தோக்கடிக்கிறதுக்கு மனிதர்களை, போக போக அதை லேர்ன் பண்ணி டீப் அது கூட விளையாடி பல கோடி முறைகள் விளையாடி அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு சரிங்களா. அந்த ஐடியா எங்கெங்கெல்லாம் நுணுக்கம் இருக்குது அது தெரிஞ்சிச்சு. அது அதனால யாரும் காணாத மூவ்ஸ் எல்லாம் அது போட்டு ஏன் வந்து இந்த மாதிரி மூவ்லாம் விளையாடுது அப்படின்னு பார்த்தா அது வந்து இம்மோட்டல் கேமாக முடியுது, சாகாத கேம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பல சரிங்களா பல நாட்டியத்தை வந்து காட்டுச்சு. அந்த இருக்கிற சின்ன சின்ன பீஸை வச்சுக்கிட்டு அதுக்கு பவர்ஸ் வச்சு ரேங்க்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவ்வளோ வேலைகளை காட்டும் போது அண்டங்களில் வந்து எவ்வளோ வேலை நடக்கும். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ கருணைக்கு ஒன்றும் இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கேற்ற ப்ரோக்ராமிங்கு, அதுக்கேற்ற டேலண்ட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்குது கரெக்டுங்களா. ஸோ கருணை நிதி தெய்வம் போது அந்த மாதிரி ஒரு இதை காட்டுறது முற்றும் காட்டு வைக்கும். ஆமா, முற்றுமா ஐயாவுக்கு மட்டும்தான்ப்பா காமிச்சாரு இறைவன். அது நல்லா தெளிவா நல்லாவே தெரியுதுப்பா நம்மளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு வந்து தயையோடையும் அன்பை எப்படி பார்த்துக்கணும், கருணையை தயையை எப்படி பார்க்கணும்னா எல்லாத்துலேயுமே அவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு தானே உண்டு பண்ணிடுவார். ஏன்னா அவர் இயலே அப்படி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவரு அதுல ஆழமா அவர் பிரயாணிச்சிருக்காரு. அந்த மாதிரி பிரயாணிக்கலையே இன்னைய வரைக்கும் நம்ம யாருமே பிரயாணிக்கல. பராபரமா என்ன சொல்றீங்களா, அது கூட வந்து கற்பனை சித்தியில படிச்சாங்க. அந்த மாதிரி போக முடியல அவங்ககிட்ட, அது அந்த தகுதிக்கு யாருமே வர முடியல. இப்போ நம்ம டிஜிட்டலா பாக்குறோம், ஆண்டவன் அந்த ஒரு பொருளை ஆண்டவன் கொடுத்துட்டா போதுமா, அதை நான் ஒழுங்கா பயன்படுத்தணும்ல. அது மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்க சரி வர அது பயன்படுத்தினதா தெரியல. எல்லாத்தையும் அப்படியே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களால ஏற முடியல. முக்கால்வாசி தான் போக முடிஞ்சிச்சு. என்னாலையும் முக்கால்வாசி தான் அங்கே இருக்கும் போது முக்கால்வாசி தான் என்னால் தண்ணறி முட்டும் போது எப்படியோ பாவம் கழிஞ்சிருந்தப்பா என்னன்னு தெரியல. எனக்கு ஆண்ட உணர்த்த கடவுள் வேணும்னு கேட்க அந்த அளவு தான் அங்கேருந்து என்னால் அது கிரகிச்சுக்க முடிஞ்சிச்சு. இங்கே வந்து பாரு ஷார்ட் பீரியட்லேயே நல்லா கிரகிச்சு நல்லா உள்வாங்கி சீக்கிரமா அது மிளருது இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ எனக்கே ஏன் நான் ஒரு பாவி, எனக்கே இந்த அளவுக்கு மிளருது, இந்த அளவுக்கு சுகமா இருக்கு, இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா இந்த இகழ்லோக வாழ்க்கை, இந்த சின்ன அளவு வாழ்க்கைக்கே எனக்கு இந்த அளவுக்கு அதுக்கு தெரிய வந்துருச்சு. ஆண்டவர் இருக்காருன்றது நல்லா மேலும் மேலும் நல்லா கிளியர் ஆகுது, நல்லாவே பொலிவா தெரியுது. அப்ப அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம், அந்த நிலையில இருந்து நம்ம பார்க்கணும். நம்ம பேராசெல்லாம் பட்டுக்கிட்டு நான் ஜோதி ஆயிடுவேன்னான்றது அப்புறம் அடுத்த கட்டம். அவர் அதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், அதெல்லாம் நம்ம கணக்கே இல்லை. அவர் கணக்கு வழக்கு வச்சிருப்பாரு, அதெல்லாம் அவருக்கு இதை சார்ந்தது.
அதெல்லாம் நம்ம ரெக்கார்டு கிடையாது, அவர் ரெக்கார்டு. நம்மளுக்கு கொடுத்த ரெக்கார்டை நம்ம கரெக்டா செய்யறோம். நம்மள்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு, இந்த ரெக்கார்டெல்லாம் நீ கரெக்டா செய்து முடியுமா, இதுதாம்மா வாழ்க்கைக்கு, இந்த இகழ்லோக வாழ்க்கைக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் கரெக்டா வந்து சேர்ற இடம் சேர முடியும். அதை நம்ம செய்யறதுக்கு தவறுறோமே, அதை செய்யணுமே நம்ம கரெக்டா. கருணை நீதினா அதான் நல்லா எல்லாமே, அதான் உயிர் வழி ஒன்றும் பார்த்து தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையுமே நல்லா நடந்துக்கிறது தான். எல்லா உயிரையும் நம்ம தான் உயிர் போல நினைச்சு காப்பாற்றுறோம். அப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து இறங்குறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஏற்றோம், நம்மளுக்கு ஆண்டவன் கொடுப்போம். சிதம்பர சிவம் சரிங்களா, அதுதான் சீரே. அப்போ வந்து செமி மிசை தொட்டும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தொடும் போது ஒரு லெவலு, அடுத்தது உங்களுக்கு பூரண இது ஃபுல்லு வந்து உங்களுக்கு இதுவாக மாறுது சரிங்களா. அந்த அலையறியா கடல் போல அது வருது, ஆனந்த பெரும்போகம் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதை காட்டிருக்கிற தெய்வம், அதனால தான் வந்து எனக்கு பெரும்போகம் அந்த முற்று டோட்டலாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்களா. அந்த இது கிடைக்கும் போது காட்டு விற்கும், காட்டுக்கிட்டு காட்டில் போயிட்டு விடுறது இல்லை. இப்போ முற்றுன்னும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் வெட்ட வழியா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி நிதி எல்லாம் போட்டு திருப்பி எல்லாத்தையும் காட்டுக்கு விட்டு போறது சில பேர் பழக்கமா இருக்கலாம். ஆமா, இப்போ இது சர்வதேச மையத்தை கட்டினா கூட அது திருப்பி எல்லாத்தையும் வெட்டிட்டு திருப்பி அணுகுண்டு வச்சு தவிர்த்துருவாங்க போல எல்லாத்தையும். அப்ப எந்த அளவுக்கு அவங்க கேவலமா இருக்காங்க. கட்டுறது நல்லா கட்டுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் சொன்னேன். ஏதோ அதில் வந்து அரசாங்கம் வர்றதுனால சும்மா இப்போ பேருக்கு ஏதோ கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள்லேயே இதாகிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறதுன்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தானே நிறையா ரோடுங்கெல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி வீணடிச்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் நல்லா கேட்டேன். நல்லா செய்யட்டோன்னு தான் சொன்ன ஒழிய அதுக்கு முன்னே எனக்கு வள்ளலாரை சொன்னாங்கன்னு சொன்னது நான் எனக்கு வரணும்னு தான் ஆசை. 2 டைம் சக்ஸஸாக இருக்கிற நம்ம ரைட் விங் லீடர் என்ன சொல்றாரு, இது வந்து இது பண்ற டைம் கிடையாது, கான்குவர் ஒரு நாடு போய் குடிக்கிற இது கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்போ அரசாங்கம் கூட போய் பிடிக்கலாம் முடியாது, ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டே தான் இருக்கும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, இப்போ கரன்சிஸ் கூட மாறிட்டே இருக்கு. அதான் வந்து நான் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, கடவுள் வந்து கருணையை வச்சு ஒரு கரன்சியை வச்சுட்டாரு. அதே நேரத்துல வந்து கடவுள் வந்து எல்லாருக்குள்ளயும் புகுந்துக்கிட்டேன்னு சொல்றாரு தானே. இப்போ நம்ம வந்து தான் செய்வாரு. நம்ம எப்படி வந்து கரன்சி என்ன வச்சிருக்கோம், பேப்பர்ல வந்து அச்சடிக்கணும். ஆமா சரிங்களா, கவர்மெண்ட்னு நம்ம வந்து மனிதர்களை வச்சு ஓட்டு போட வச்சு ஒரு விங்க எடுத்து அதை நம்ம பண்றோம் இல்ல கிங்கா. ஆனா இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், கருணை நிதினும் போது கருணை வந்து கரன்சியா யார் அதிகமாக செலவு பண்றாங்களோ சரிங்களா, யார் அந்த நிதியை வாங்கி நம்ம கரெக்டா பண்ணிட்டு யார் வந்து சொல்ல வந்தா அது சொல்ல தெரியல. அப்ப அந்த நேரம் எனக்கு டக்குன்னு அதை பிரயோகப்படுத்துறாங்க. கிங்டம் இறைவனுடைய கிங்டம் எப்பேற்பட்டதா காட்டு விற்கும் சரிங்களா, விற்கும் விக்கி போயிடுறது கிடையாது, விற்பனை பண்ணி உங்களுக்கு வந்து தெய்வம் செலவு பண்ணி உங்களுக்கு சத்திய செலவையில் நல்லா தெரிஞ்சு சேயாக இறைவட இருக்கும். சில பேயாக யாரை வளர்த்துருக்காரு, பிச்சி பிள்ளைன்னு வரல பேய் குரங்கு வடப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதான் எல்லாம் மெய்யாக்கணும். நம்ம பொய்யா இருக்காம மெய்யா ஆக்கிக்கிட்டாதான் அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல செயலை வந்து இன்னும் என்ன ஊக்கம் நிறைய ஊக்கம் படுத்தி நம்ம செய்யற மாதிரி இல்லாம தன்னால அது செய்யற மாதிரி நம்மளுக்கு கருணை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுங்க. ஒருத்தர் ஊக்கப்படுத்திக்கிட்டே நீ செய்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது சரி வர செய்ய முடியாது நம்மளால. சொல்றது சொல்லிடுறாங்க, அதை வந்து நம்ம அந்த கருணை இருந்தாதான் அது போகுது. அப்ப செயல் பாருங்க, செய்யன்னு சொல்லல, செய்யன்னு சொல்லிட்டாரு. கடவுளோட செய்யா நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செஞ்சிருங்க சரிங்களா. உனக்கு விருப்பம் தான் செய்யலாம், வேற என்ன செய்யவே செஞ்சுக்கோ. இதுதான் நல்ல. ஆனா இதுதான் இயல், இறைவனுடைய இயல் இதுதான். நீயும் பெற்றுக்கலாம், அதுக்கெல்லாம் ஆண்டவன் உன்னை தகுதியாதான் வச்சிருக்கான். நீ அந்த தகுதியை தவற விடாம நீ தகுந்த மாதிரி தக்க காலத்துல வந்து சேருன்னு அழகா சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு அழகா சொல்றாரு. அவரு கேட்பாரு எல்லாரும், சரி உங்களை எல்லாம் பண்ணா போமினோ என்றாரு, ஒரு கடைக்கே என்ற மாதிரி அந்த கடையை மாத்தி விட்டுருவாரு சரிங்களா. சேயாக இனவிளக்கும் அப்படின்னும் போது அவரோட கடை என்ன மாதிரி போட்டிருக்காரு,
அருமையா போட்டிருக்காரு. ஏன்னா அதுல வந்து இது பண்ணி தெரியுதுங்களா அவருக்கு போட்ட கடை அதான் சொல்லுவாங்க பங்காளி பங்காளி கடை வச்சே கொள்வார் இல்லை என்ன பங்காளி ஆக்கிக்கிட்டாரு ஷேர் மார்க்கெட் தெரியுதுங்களா. ஆமா. ஸோ அதனாலதான் வந்து எனக்கு வளர்க்கும் தெய்வம் மகாதெய்வம் சரிங்களா. மாமகத்த என்ற மாதிரி எங்க மகா ஏன்னா மகாமந்திரம் உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா. இது மாயத்திரை முழுக்க தடுத்து நிறுத்திக்கிட்டு நம்மள ஒரு அந்த மாயத்திரைக்குள்ளேயே நம்ம மாட்டிட்டு இருக்கோன்றது சொல்றது அதெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சு நம்ம வந்து மறுபடியும் மாயத்திலேயே மாட்டிட்டு இருந்தா எப்பதான் அதுக்கு ஒரு பரிகாரம்ன்ற பேர்ல என்னதான் பரிகாரம் பண்ணி நம்ம என்னதான் பண்ண முடியும். தவற எனக்கு எப்பவுமே அப்படிதான் தவற நீக்கணும் ஒழிய தப்பை தவிர்க்கணும் ஒழிய நம்ம அதை செய்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேற எதனா வந்து செய்து அதை இது பண்ணலாம் என்ன செய்யுது அதை இது பண்ணி விட்டுடலாம் அப்படியே என்ன தள்ளி விட்டுடலான்ற மாதிரி எனக்கு நினைப்பே வராது. தப்பை வந்து செய்கிறோமா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டோமா தவறு தப்பெல்லாம் அது வந்து அதான் நம்மளுக்கு அந்த ஆணவ மலமோ எதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம செய்துட்டு இருந்தாலும் அதனால நம்ம ஆண்டவருடைய விளக்கம் பெற்று நம்ம கடவுள்கிட்ட போனோம்னா அந்த விளக்கத்தை நம்ம பெற்றே ஆகணும். அந்த பெறும் போது தான் நம்ம முழுக்க நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அதனால அதை நம்ம செய்து தான் வந்து நம்ம கடவுள் அடைய முடியும். கடவுள் பேர் சொல்லிட்டெல்லாம் கடவுள் அடைஞ்சிட முடியாது. அதெல்லாம் ஒரு வழின்னா என்ன அதெல்லாம் ஒரு இது மாதிரி தெய்வம். ஆமா தெய்வத்துக்கிட்ட போகிறதுக்கு ஒரு அனுகூலமாக நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்மளை நல்லா தூண்டுதல் அந்த விளக்கு எரியும் போது ஒரு தூண்டுகோல் வச்சு நம்ம இதில் இழுத்து நல்லா எரியுது விடுற மாதிரி அதெல்லாம் ஒரு வழிதான் ஒரு இது செயல் ஒழிய முழுக்க கடவுள் இயலை நம்ம நல்லா உள்வாங்கி அதோட ஒத்து போனாதான் நம்ம அதோட அப்படியே ஐக்கியமாகி நம்மளுக்கு அந்த அருள் நம்மள வந்து ஒட்டிக்கும். ஆமாப்பா சேயாக இப்படி வளர்க்குறது தெரியுதா. இங்க ஒரு சேவை இருக்கு அது மாதிரி அவனும் சின்ன குழந்தையா இருந்தாலும் பாரு எவ்வளவு அழகா அது தெரிய வருது. அந்த அளவுக்கு அந்த விளக்கம் அவளுக்கு தெரியுது. சரிங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த இது இல்லை பாரு அந்த என்ன நேற்று 2-3 நாளாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல இவளுக்கு அந்த இது எவ்வளோ அழகாக குழந்தை 3 வயசு தான் ஆகுது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறா அந்த மாதிரி புரியுதல் இருந்து நம்ம நடந்துக்கணும். இதோட விளக்கம் பெற்றுக்கணும். முற்றும் காட்டி இருக்குன்னா இப்படிதான் குழந்தைங்க அதெல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் தெரிய அவங்களுக்கும் மரியாதை. ஏன்னா அனிமல்ஸ் எப்படியோ அதே மாதிரிதான் சைல்ட்ஸ் அப்படின்னு. அப்போ அனிமல் அபியூஸ் வந்து சைல்ட் அபியூஸ் ஆகி நம்ம போட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறத நம்ம நிறைய இதெல்லாம் கோவால இன்டர்வியூலாம் வந்துச்சு. ஸோ அதனால ஃபோர்ஸ்ஃபுல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஃபீலிங்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிட்டு அந்த மாதிரி சரியாக என்ன வளர்க்கும் அந்த மாதிரி ஒரு வளர்க்குற தெய்வம் சரிங்களா. மகா தெய்வம் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எந்த தெய்வமும் வளர்த்தது கிடையாது யாரையும். என்ன அந்த மாதிரி வளர்க்குறாரு அந்த மாதிரி சிற்சபையில் ஆடுகின்ற இப்போ வந்து பாருங்க வார்த்தை சிற்சபை அப்படின்னும் போது என்ன தெரியுது. இங்க வந்து நீங்க கருணை கூட கலந்து விளையாடுறது சரிங்களா. சிற்சபையில உங்களுக்கு எப்படி தெரியுது தயவுல கலந்து விளையாடுற மாதிரி இருக்கு சரிங்களா. இதுல கருணை ஒரு படி இன்னொரு டெப்த் அதிகம். அதான் அன்புல நம்ம கருணையை அதிக அளவுக்கு சேர்க்கணும். நம்ம அன்பை வந்து இருளோட சேர்த்துடுறோம். இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது அப்புறம் சலிப்பு ஏற்பட்டு தான் எதுலேயுமே ஒரு கணக்கு இல்லாமல் கடவுள்கிட்டையும் போகாமல் வாழ்க்கை இந்த சிற்றின்ப வாழ்க்கையிலையும் முழுமை பெறாமல் அவதிக்கும் அவஸ்தைக்கும் உள்ளாகி நம்ம அப்படியே வெறுப்பு சலிப்போடு வாழ்ந்துக்கிட்டு மரணிச்சிடுறோம். அப்போ தயவுன்னு உங்களுக்கு வரும்போது எப்படி உங்களுக்கு இருக்குது நீதி. ஆமாம் தயவாக இருக்கணும் நீங்கள் நீதி இருக்கணும்ல. ஆமாப்பா நீதி நேர்மை இருக்கணும் அப்படிதானே. அப்போ வீகனிசம் வந்து உங்களுக்கு என்ன எங்கே கூப்பிட்டு போயிட்டு ஆமா அது உயிர் வழியை கற்றுக் கொடுக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து வருது. ஆண்டவங்கிட்ட வரணும். அவங்க எல்லாம் இறைவனும் அந்த அருளையும் அவங்க பெறணும். அந்த இறைவனுடைய
இறைவனுடைய இதுக்கும் வரணும். ஆமா அப்பதான் அது முழுமை பெறும். ஒரு டெத்து போடுது. ஆமா. சரிங்களா? இப்போ சாப்பிட அந்த வழி தெரிஞ்சாலே இந்த இதுக்கு ஈஸியா வந்து அவங்க அருள் கிடைச்சிரும்ல. வழி தெரிஞ்சுக்கிட்டாலே இறைவனுடைய ஏன்னா ஏகதேசம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அருட்புறம்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு உங்களுக்கு இதுக்கு எடுத்துட்டு போகுதுல்ல, பெரும் சுகத்துக்கு. சுகம். ஆமா. அப்போ என்ன வேணும்? என்ன சுகம் என்ன சொல்றாரு அவரு ஐயா? இந்த இதுவே வந்து நெடுங்காலம் பண்ணணும். சரிங்களா? ஏழைகளோட கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம வந்து நெடுங்காலம் அந்த ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஆகிடும், சரியாக இலை வளர்க்கும். அந்த ஜெனட்டிக் வந்து ஒன்னாயிடுச்சு. அப்படிதானே? அது வரைக்கும் உங்க ஜெனட்டிக்ஸ் வந்து மாறுறது கஷ்டம். ஸோ ஜெனட்டிக்ஸே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை வளர்க்கும் தெய்வம் மகாதெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற அப்படின்னும் போது அதுக்கு சிற்சபை எப்படி இருக்குது உங்களுக்கு? அது வந்து இன்னொரு ஜெனட்டிக்ஸும் தாண்டி. சரிங்களா? எப்படி இருக்குது? நியூட்ரிஷன் எபிஜெனட்டிக்ஸ். ஏன்னா நீங்க எப்படி வந்திருக்க வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இந்த பழமாக்குறது அதெல்லாம் வந்துருக்குல்ல. அதான் இதுல இருந்து அந்த அன்னைக்கு சொன்ன கிளாஸ்ல அது சொன்னா அது சேம் தான். அதான் இன்னைக்கும் சொல்றேன். அந்த தீபம் டிவி ஜோதி டிவி இதுலேயும் ஒரு டாக்டர் வந்து வள்ளலார் ஐயா ஃபாலோ பண்ணுற டாக்டர். சாதா சும்மா எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு அந்த இதுதான் எனக்கு பொய்யர் தான் அவங்கெல்லாம். ஏன்னா அவங்க வியாபாரம் பணம் காசு ஆக்குறதுல தான் குறிக்கோள். சாகா கல்வி வரல, சாகும் கல்வியில் இருந்துக்கிட்டு அது சும்மா ஏதோ ஒரு சின்ன சின்ன கருணையும் சின்ன சின்ன பொய் பித்தலாட்டத்தோட அன்பு கருணையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதில் பணம் ஈட்டுறதுக்காக அவங்க செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் ரீதியாக அவங்க பண்ணுறாங்க. கருணை ரீதியாக பண்ணல, அவங்க தொழில் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்னதை. ஏன்னா இறைவன் யாருக்கும் ஓர வந்தனை பண்ணுறதில்ல, எல்லாருக்குமே பொதுவாக அன்பு தயை இது என்ன ஒரு சுகங்கள் எல்லாமே கொடுத்து தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் நம்ம அந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுனால அந்த மலத்தையும் கலந்து கெட்டது நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அமுதம் எது மலம் எதுன்றதெல்லாம் தெரிஞ்சால் தானே அதை இது வந்து சேருவாங்க. நல்ல தப்பாங்க ஒன்று நம்மளுக்கு படைச்சா நம்ம தப்பாக செய்துட்ருக்கோம். அதுக்கு தான் இத்தனை இதான் வந்து நம்மளுக்கு உணர்த்தி நம்மளுக்கு ஒரு அடித்து உதச்சி நம்மளை தரன்னு இழுத்துட்டு போகாமல் பக்குவமாக தாய் நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ அந்த என்ன அந்த சிவகாம வழியா சிதம்பர வழியா அதெல்லாம் சொல்கிறேன்ல, அதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாயாசக்தி பூயாசக்தி அந்த அதெல்லாம் கொடுத்து அரவணைச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்தோம். கொஞ்சம் ஏன்னா நீங்க வள்ளிசத்துல வந்து அந்த புரட்சி அதிகமாக பார்க்க முடியாது. பட் வேகசத்துல வந்து புரட்சி அந்த கிளர்ச்சிக்கு. ஆமாம், ரெண்டும் நம்ம அதை இது பண்ணோம்ல. ரொம்ப வன்மையாக போயிட்டு நம்ம ஒரு இது பண்ணக்கூடாது. ஆனால் வன்மையாக நடக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு சொல்லி அதை வந்து தடுக்கணும் தானே. அதுக்கான வந்து தானே ஆகணும். நம்ம பாடியே அப்படிதான் இயங்குது. எப்படின்னா ஆக்சிடேஷன் நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? ஆக்சிடேஷன் அப்படின்னா நீங்க ஏஜ் ஆயிடுவீங்க. ஏஜிங் மெச்சூரிட்டி ஏஜ் ஆகிட்டே இருக்குல்ல, இந்த பாடியில வந்து அந்த ஏஜிங் அடையாளம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன்றது வந்து காற்று கூட கலந்து எல்லாமே துருப்பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனு. இன்னொன்று தெரியுமா, அந்த துருவை வந்து திருப்பி என்ன பண்ணுறது, உருவுக்கு எடுத்துட்டு போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கும்போது ஹைட்ரோஜனை வச்சுக்க, ஆக்சிஜன் ஒரு சைடில் வேலை செய்யும், ஒரு சைடில் ஹைட்ரோஜன். சரிங்களா? எலக்ட்ரான் புரோட்டானோட இது நடக்கும், ரெடாக்ஸ் அப்படின்னு பேர். அந்த ரெடாக்ஸ் வந்து எப்படி தெரியுமா, அதோட பேலன்ஸ் வந்து எல்லாரும் வந்து ஹரிசோண்டா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படிதானே? இப்படி இருந்தால் சமரசம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பழைய சித்தாந்தம். சரிங்களா? அதுதான் வந்து இவர் அரவிந்தோ ஆள் சொன்னார். இப்போ புது நியூ ஃபேஸ், அந்த காலத்தோட ட்ரேஸு இப்போ அதோட ஒரு நியூ ஃபேஸ் எடுத்து அவர் சூப்படின்னு வர அவர் பேர். சரிங்களா? அவர் சொல்றாரு கரெக்டாக. அவர் ஜியாலஜியில் படிச்சிருக்காரு. ஜியாலஜினா மண்ணை சம்மந்தமாக எர்த்து சம்மந்தமாக படிக்கிறது. சரிங்களா? நான் ஜுவாலஜியா இந்த சைடில் மனுஷங்க இந்த ஃபுட் டெக்னாலஜி அதெல்லாம் படிச்சு. ஸோ அவரோட இதுவும் படிக்கும்போது ஸோ அவரோட எண்ணங்கள் வந்து பார்க்குறாரு. அவருக்கும் எனக்கு சயின்ஸில் ஆமாம் எல்லாருமே வந்து காட்டுவாசி தரமாக எல்லாம் ரிடக்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு போயிருக்காங்க. ஒரு சைடில் ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னும் போது
எல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் லெவலில் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், மண்ணாசை பெண்ணாசை அப்படி அந்த சுதந்திரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு கருத்து சுதந்திரம்லாம் இங்கே உலகத்தில் விட்டுறோம்ல. ஸோ அதை விடாமல் நம்ம என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட நம்ம கொடுத்தா வேணால் நம்மளுக்கு திருப்பியும் அவரோட உடம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், இதுவும் என்ன புரிஞ்சு அதான்பா சிற்றின்பத்துக்காக ஒன்று இந்த பக்கம் வந்து எல்லாம் இப்படி விழுறாங்க, இல்லாட்டி வன்மையிலையும் வந்து ஒரு அடிதடி அந்த மாதிரி கோபத்தாபம் இந்த இதாக போய் அதில் விழுந்து மாட்டிக்கிறாங்க இல்லை. அந்த மாதிரி மாட்டும் போது இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும்போது ஐயா வந்து கரெக்டாக பக்குவமாக சொல்லி எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சு கரெக்டாக மெயின் பாயிண்ட்ஸை வந்து எது தவிர்த்து எதை சேர்த்தா நல்லா கரெக்டாக வர முடியும். இப்போ நார்மலே அப்நார்மல்ன்றது பாருங்க, இது நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் சமரசம் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு சரிங்களா, எல்லாமே தாங்கத்துலையும் விடுதலும் அது சைட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது பேலன்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரிங்களா. அப்படி வந்து பேலன்ஸ் ஆகுது நம்ம உடம்பு. ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த இது இருக்குல்ல லெஃப்ட்டு ரைட்டாக ஓங்க வைக்குது புரியுதுங்களா. அப்படிதானே நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஏறுது அப்படின் போது என்ன அர்த்தம், பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ண வைக்குது அப்படிதானே. இந்த உலக பொருள்லாம் யூஸ் பண்ண வைக்குது. சில பேர் வந்து காசு வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன அது இது கதையை ஃபாலோ பண்ணீங்களா இல்லைன்னு கேட்கறதுக்காக இந்த குட்டி வாண்டு வேற இது அதுன்னு சொல்றல குழம்புதுன்னா இங்க அங்கன்னு ஏதோ இறச்சிட்டாங்க அதை அப்படி பார்த்துட்டு பரவாயில்ல இவங்களாவது குழம்பமா கேட்டுட்டு தான் இருப்பேன் நானு. கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது அது இதா இருக்கு சொல்றேன். அதான் நம்ம வந்து இப்போ என்ன ஆயிடும், எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க, பொருளெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல என்ன கொடுத்துச்சோ அதை வச்சு நான் வாழ்றேன், குகையில வாழ்றேன் அப்படின்ற மாதிரி வாழ்றது அது ஒண்ணு. காட்டுவாசித்தனமாவே எதையும் நான் ஏற்றத்தோட பார்த்து அதை வந்து ஏற்றத்தோட தூக்கிட்டு போக மாட்டேன். அப்படியே ஒரு குண்டு சட்டியில குதிரை ஒட்டிக்கிட்டு என்னென்ன இருக்கோ அதுலயே அடங்கி அப்படியே ஒடுங்கிக்கிட்டே போயிடுறேன்ற மாதிரி. எனக்கு இவன் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அப்படியே எப்போ வருறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லெவல் சரிங்களா. அது அப்புறம் கடவுளை வந்து எப்படி நம்ம கருணையை காட்ட வைக்கிறோம், கஷ்டப்படுத்தி நம்ம பாடியை வருத்தி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு புற்று எடுத்து போய் அந்த மாதிரி கடினமா எடுத்துட்டு போயிட்டு அப்படி சமரசத்தை அது ஒரு கெட்ட சமரசம், அசுத்த மாயா காரிய சித்துக்களை வந்து சமரசத்தை அந்த மாதிரி ஒரு சமரசத்தை ட்ரை பண்றாங்க. ஆனா கஷ்டம் என்ன பண்றோம், இந்த உடம்பு வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணுதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணணும், அந்த ரிடாக்ஸ் பேலன்ஸ் என்ன பண்ணுது. ஆமா சுதந்திரம் முழு சுதந்திரம். இது எதுக்கு தான் ஆசைப்படுது, என்ன பண்ணுது, எங்கெங்க இது பண்ணுது, அது வந்து எது தவறு எது நல்லதுன்றது கரெக்டா அலசிட்டு கரெக்டா நல்லதுக்கு பக்கம் வந்து நிக்கணும் இல்லையா. அதுக்கேற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எது சரிங்களா, மருந்து அறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்று நல்ல பரந்த பார்வையில நல்ல அப்போ எல்லாத்துலயும் நாய் மாதிரி எல்லாத்துலயும் வாய வச்சுட்டு சரிங்களா, பேய் மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம உருண்டுட்டு கடைசியில என்ன பண்றோம், அப்படிதான் ஆண்டவன் நம்மள விட்டுட்டாரு போகுது, விட்டுட்டு இப்ப வடிகட்டி ஃபில்டர் பண்ணி கொண்டுட்டு சேய் என்ன அப்படின்னு மாதிரி மாத்துறாரு. அப்போ என்னென்னலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். அகத்துல மட்டும் இல்லாம புறத்திலையும். ஏன்னா இந்த வாழ்க்கையும் வாழ்ந்து வரணுன்றதுனால தான் இதெல்லாம் ஏன் படைச்சிருக்காரு. ஆனா இது வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணாததுனால இங்கேயும் யூஸ் பண்ண முடியாம அங்கேயும் யூஸ் பண்ணிக்க தெரியாம நம்ம தடுமாற்றத்தோடயே நின்றுட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து இந்த இது தெரிஞ்சு நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்மளுக்கு வச்சு நம்ம வந்து காணாத இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம்ல, நம்ம செய்ய முடியாத இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். விஞ்ஞான பூர்வமா இப்ப வந்து எந்த அளவுக்கு அதோடைய வீரியம் இருக்கு பாருன்றது காமிச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி விஞ்ஞான அறிவை வச்சு நம்மளுக்கு இப்போ விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்போல்லாம் வந்து நிறைய வந்து பேசுவாங்க, ஒரு இழிவுபடுத்தியே பேசுவாங்க. ஆமாம் பெரிய சாமியாம் பறந்துச்சான் வந்துச்சான்
ஒளியாக காமிச்சுதான் இப்படியெல்லாம் வேடிக்கையாக கேளிக்கையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யாரும் அந்த அளவுக்கு கேளிக்கை பண்ணிட முடியாத அளவுக்கு இந்த இதே சாட்சியாக அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு இது வருமோ அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு சேனல் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா விளக்கம் பெற்றுட்டாங்க. படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருக்கும் இப்போ கடவுள் இருக்குது உண்மைன்ற அளவுக்கு. ஆமாம், ஒரு சக்தி நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பெரும் சக்தி இயங்கிக்கிட்டு இருக்குன்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஹோப் வந்துடுச்சு. நல்லா அவங்களுக்கு அதில் இது திடமான நம்பிக்கை இருக்குது. திடமான நம்பிக்கை எங்கே நம்ம கொண்டுட்டு போகணும், நம்ம திடமான நம்பிக்கைகிட்ட எப்படி நம்ம போகணுன்றது தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ராமலிங்க ஐயா வந்து வள்ளலார் ஐயா வந்து கரெக்டாக பாதையை கொடுத்து அழகாக அவர் வெறும் சொன்னதோடு நிப்பாட்டாமல் அனுபவபூர்வமாகவே காமிச்சே கொடுத்துட்டார் பாரு. அதான் செம சூப்பர். அதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதான் சிஸ்டபையில் ஆடுகின்றது. அதுதான் சிஸ்டபைன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அது வந்து ரொம்ப கருணையான ஒரு ஸ்பேஸ், எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது. பொருளோட இது வந்து உங்களுக்கு சுகம் தராமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அந்த இதுவும் தரும், அருளோட இதுவும் தரும். ரெண்டுமே இது பண்ணுற ஒரு அந்த இது சொல்கிறேன். இந்த பருவணுக்கள் ஏதோ சொன்னல, நான் அணு பற்றி பேசினேன்ல, அவள் தான் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, நான்வெஜ் சாப்பிட்டு கையையே மோந்து பார்த்து ரசிக்கிற அந்த லட்சணத்தில் இருந்தேன். அவ்வளோ கேவலமாக இப்போ வர வர எனக்கு அந்த நாத்தம் ஆயிடுச்சு. அது பிடிக்கவே இல்லை, வாமிட் வருது. எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அது அவர் சொன்னார், 9 வருஷத்துல நம்ம என்னப்பா அந்த இதெல்லாம் மாத்திடும், ஜெனட்டிக் அந்த என்ன சொல்றது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அந்த மருந்து வந்து உங்களுக்கு மாத்திருக்கு. அந்த சிச்சபா இது சிச்சபா நாத மருந்து கேள்விப்பட்டீங்களா? மாத்திரும்னு சொன்னாருல்ல, அது உண்மைதான். அது ஞான மருந்து மருந்து போன கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஒன்றும் சுகம் நல்கிய கேள்விப்பட்டீங்களா? ஞான மருந்தின் மருந்து சுகம் நல்கிய சிச்சபா நாத மருந்து இருக்குதுங்களா? அப்போ நாதாந்த நிலையா இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அப்போ சிச்சபா நாதம் வந்து உங்களுக்கு மருந்தை ஆட் பண்ணி இந்த ஆக்சிடேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பொருளில் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய கண்டதெல்லாம் இருந்தாலும் சிச்சபா நாதம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து இந்த மன்றாடியும் உங்களை இதை மாற்றி விடுது. அதான் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வாயெல்லாம் இனிப்பாச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆகும்போதும் எனக்கு யார் விளக்கம் கொடுத்தா? யாரும் விளக்கம் கொடுக்கலையே. அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்லா வரும், அந்த ஆண்டவனுடைய கிட்ட நம்ம நெருங்க நம்மளுக்கு ஒரு ஆண்டவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும், நல்லதெல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பசிக்காமல் இருந்தால் கூட நான் திணிச்சு வாலண்டரியாக எல்லாம் அழுத்தி விழுத்தி சாப்பிட்டு அது பண்ணணும். அந்த மாதிரி எந்தெந்த ஒரு இது கிடைக்கும் போது அந்த அனுபவத்துக்கு அந்த விளக்கம் கொடுக்கணும் தானே. நல்லா அது போயிட்டு கோயிலில் நின்று எல்லாம் சொல்லி வச்சா கூட அவங்க முழுசாக எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்போ அவங்கவுங்க கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டா போதும், அவங்களுக்கும் அந்த இது வரும். அந்த காலச்சக்கரம் சுழண்டு வரும்போது அவங்களுக்கும் அந்த பாவ செயலெல்லாம் அவங்க தீர்த்துக்கிட்டு வரும்னுட்டு இருந்தா வரும், ஆனால் வராதுன்ற மாதிரி போயிடுதுல்ல. அந்த மாதிரி அப்படி சொல்லி வச்சதுல என்ன லாபம் பெற முடியும்? அதுக்கு தான் அதெல்லாம் தூக்கி போடுங்கன்ட்டார் ஐயா. எளிமையாக சொல்லி புரிய வைக்கணும்னா இப்படி தான் சொல்லணும். சுற்றி வளைச்சிக்கிட்டே நம்மளும் பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால் வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லி வச்சுருந்தா கூட அவங்களே அனுபவபூர்வமாக அடையல, அவங்களும் போய் சேரல. அப்புறம் நம்மளுக்கு எப்படி அவங்க கற்றுத் தருவாங்க? அதனால் அவங்களும் அந்த அடிமைப்பட்டு தான் இருக்காங்க. முக்கால்வாசிலே ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளே அந்த அளவுக்கு கூட நம்ப போக முடியல. அவங்களாவது ஏதோ வேதம் படிக்கிறாங்க, ஏதோ உச்சரிப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. அதுவும் அரை குறையாக அவங்களும் இப்போ எல்லாம் மாறி ஏதோ ஒன்று காசு பணத்துக்காக மாற்றிக்கிட்டு போகிறாங்க. அப்படிலாம் சொல்லும் போது எதுவும் மேன்மை பெறாது இல்லை. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. முக்காலாம் அறிஞ்சவர் தானே ஐயா. எல்லாம் அவ்வளோ உத்தமராக இருக்காரு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்கினது நம்ம கண்டிப்பாக கண் மூடிக்கிட்டு நம்ம கேட்கணும். அது வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கேட்டாதான் எல்லாமே ஆற்றல் மிக்கதாக ஆக்கி அவர் அற்புதமாக கொடுப்பாரு. எல்லாமே நம்ம பெற்றுக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார். அரை குறையாக இருந்தால் எதுவுமே நம்ம வந்து முழுமையாக கற்று நம்ம சாதிக்க முடியாது. அதனால் அதெல்லாம் செய்யணும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, நம்மளுக்கு அந்த அமுதம் சுரக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு நல்ல நம்ம ஆசைப்படுற பொருளை பார்த்துட்டா நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லி நம்மளுக்கு நாமளே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம கனவு காண்டா நம்மளுக்கு பழிச்சு ஏன்னா ஒரு நாள் நம்ம அதை இது பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லி கூட நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்கல்ல.
அதெல்லாம் விட நம்மளுக்கு ஆண்டவன் இயற்கையிலேயே அந்த சுரபிங்களெல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்ட உடனே நம்மளுக்கு எச்சில் சுரக்குது. அந்த மாதிரி கடவுளுடைய இயலை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு அமுதம் சுரக்கிறதுக்கு உள்நாக்கில் அப்படி சுரக்கும்னு வச்சுருக்காரு. அந்த ஞானக்கண்ணு, நெற்றிக்கண்ணு, அந்த சிற்சபைன்னு சொல்கிறீங்களே, அது திறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் திறந்துக்கிட்டாதான் நீங்கள் அருளை பெற முடியும்னு இப்படியெல்லாம் இவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்து சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம செய்துக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ சும்மா கண்ட மாதிரி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு அங்கங்கே போய் நம்ம யோகம் அது இதுன்னெல்லாம் அங்கேயும் மாட்டிக்கக்கூடாது. எல்லா சும்மா திணிச்சு ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக கண்மூடித்தனம் திரும்பி ஏதோ ஒரு வள்ளலார் ஐயா பேரை சொல்லிக்கிட்டே தப்பாக கற்றுக் கொடுக்குறவங்கள்ட்டையும் போய் மாட்டிக்க கூடாது. ஐயா கரெக்டாக என்ன சொல்கிறாரு, அவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. எல்லாமே அப்படியே தெளிவாக கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம இப்போ நல்லா ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லபடியாக ஆண்டவனை போய் சேரணும்ப்பா. நல்லா கலக்கணும்ப்பா. சொல்லுப்பா. ஆமாம், ஏன்னா இயற்கையாகவே அந்த மாதிரி தன்மை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதான் சொல்கிறாருல்ல, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்துன்றாரு. எப்படி நினைந்துன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் இதெல்லாம் நினைக்கிறேன், இதெல்லாம் என்னால் எப்போ முடியுதோ அப்படி இது பண்ணிக்கிறேன் ஒழிய இன்னும் நான் ஐயா சொன்னதெல்லாம் முழுமையாக செய்ய ஆரம்பிக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையும் இவங்கெல்லாம் சுகபோகமாக இருக்காங்க கொடுக்குறது. இவங்கெல்லாம் இதே மாதிரி ஐயா சொன்னது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா நினச்சி மக்கள் அப்போ இவங்க பெருசாக இவங்க ஆயிட்டாங்களான்னெல்லாம் நினச்சிடக்கூடாது. இருக்கிற இது உண்மையும் தெரிஞ்சுக்கணும். ஐயா சொல்கிற மெயின் பாயிண்ட்ஸை தான் கொஞ்சம் கேட்டு வந்திருக்கோம் இல்லையா. அவர் சொன்னபடிக்கு அவ்வளோ உத்தமரெல்லாம் நான் ஆகலை. நீ ஆனியே என்ன அது உன் இஷ்டம். சின்ன பிள்ளையிலேருந்தே நீ ரொம்ப ஈரத்தோடு இருக்க. அதனால் உன் அனுபவம் உனக்கு தான் தெரியும். ஓரளவுக்கு தான் தாயாக இருந்து எனக்கு தெரியுது ஒழிய முழுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ நான் எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்தமாக இருக்கேன். நான் இவ்வளோ நாள் வாழ்ந்தது அனுபவத்தோட இப்பயும் எனக்கு ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா இது சொல்கிறாங்களே, ஏன்னா மன அழுத்தம், அந்த வலி, குடும்ப வலி, குடும்ப பொறுப்பு, வறுமை, கடன் தொல்லை, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு பெரும் வலியாக இல்லை. அதெல்லாம் பெருசாக எனக்கு அதெல்லாம் எப்போவுமே நான் நினைப்பேன். இன்பம் துன்பம் வாழ்க்கை. கடவுள் நம்மளுக்கு எந்தெந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பண்ணமோ சாப்பிட்றதே மறந்து போயிடுறோம். நேற்று என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிடுறோம். இதெல்லாம் கடவுளுடைய கணக்கில் கரெக்டாக பண்ணுவார். எது செய்தாலும் அவர் நல்லது தான் செய்வாருன்ற எண்ணம் இருந்ததுனால இப்போ போனதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கூட அவர் எவ்வளோ நல்லது செய்திருக்காரு. இதிலெல்லாம் நம்ம சிக்க விடாமல் இவ்வளோ நல்லா கொண்டுட்டு வந்திருக்காருன்றது அப்போ தான் எனக்கு தெரிய வருது. இப்போயும் அப்படி தான். இன்றைக்கி இதை பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னும் நான் யோக நிலைக்கோ 4 மணி 3 மணிக்கு எழுந்துச்சு தியானம் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு எழுந்திரிக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த காலையில் நேரத்தில் வேறு வேலை எதனா இருந்துச்சுன்னா செய்ய முடியலன்னா மத்தியானத்தில் செய்கிறோம், நைட்டில் செய்கிறோம். இந்த மாதிரி நேரம் ஒரே நேரமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் கூட செய்யலை. அந்தந்த நேரம் எப்படி சூழ்நிலை அமைதோ நல்லதுன்ற இதில் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒழிய ஐயா சொல்கிற மாதிரி இன்னும் முழுசாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் அவர் சொன்ன இது மாதிரி எல்லாமே சுத்த சிவ சன்மார்க்கியாக எல்லாமே மாற முடியும். எல்லாமே ஒளியாக மாற முடியும். என்னப்பா சொல்கிறது? அப்புறம் அம்மை மாவதல்ல என்னப்பா அது சொல்லுப்பா. கண்ணே மனசை செலுத்தி சொல்லுங்க. செலுத்தி அப்புறம் என்ன சொல்கிறாரு, அருள் ஜோதியோட நம்ம என்ன ஆகலாம். இப்போ நம்ம அந்த கண்ணை செலுத்தும் போது நமக்கு என்ன ஆயிடும், சுகத்தை நல்கக்கூடியது. இது வரைக்கும் எங்கெல்லாம் துன்பம் நடந்துருந்துச்சோ அங்கெல்லாம் சுகம் நல்கி உண்மையுமே சுகமா தான் தெரியுது. உண்மை அது எனக்கு என் வாழ்க்கையில. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மந்திரங்கள் மணியறியன் மந்திரம் அறியன்னு சொல்ற மாதிரி சிச்சபை நம்ம இது சிந்தனை பண்ணி சிச்சபைங்கன்னு மனசு சரிங்களா. அப்போ மனசு எந்த அளவுக்கு கடவுளோட மனசு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அப்போ சிச்சபை இதுல நீங்க செலுத்த உங்களுக்கு அந்த கருணையால என்னென்ன மருத்துவம் ஏற்படுமோ அந்த எல்லா தெரப்பட்டிக்ஸும் நடந்து சுகநிலைக்கு ஏற்படுத்தி போயிடும்ல. ஸோ இதுதான் சொல்லுவாங்க, சுகநிலையில தான் இருக்கும். ஏன்னா கடவுள் சொல்றது நம்ம கேட்கும் போதே நம்மள அறியாம அது ஒரு சுகமா வருது.
நல்லா இருக்கு ஆனந்தமா. இத்தனை ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, நான் சும்மா பெருமை பீத்திக்கிறதுக்கோ இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதெல்லாம் வந்து இப்படி இந்த நுணுக்கம்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களும் பயன் பெறணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் மாறி வர்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை, நம்ம பருவம், நம்ம இது சூழ்நிலை, குடும்ப பாங்கு எல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு அந்த இது அமையும். அந்த இன்னல்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. கடவுள் எல்லாமே நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறாருன்ற எண்ணம் வரும்போதே அதெல்லாம் சுகமாக தான் தெரியுது. ஏன்னா கடந்த காலத்தை பார்க்கும் போதும் நம்மளுக்கு இதெல்லாம் ஆண்டவன் செய்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு இதெல்லாம் சரியாக நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுலெல்லாம் நம்மளுக்கு நல்லது ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம பண்ணியிருந்தா வேறு மாதிரி பண்ணியிருந்தா கூட இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும், தப்பாக தான் வந்திருக்கு. நம்ம நினச்சி பண்ணதெல்லாம் தப்பாக இருந்திருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. நாதம்னா உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த இதுதானே அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சரிங்களா? அந்த நாதங்களை வந்து நீங்க எழுப்பும் போது நீங்க வந்து பொசிஷன் தப்பான எந்த தரம் தாழ்ந்து சில பேர் இது பண்ணுவாங்கல்ல, கடவுள் பேரை சொல்லி கழுத்தெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஏற்கனவே நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து தாண்டி போறது. ஆமா தவறு, அதுதான் சொல்றேன். நேற்று கிளாஸ்லயும் நான் சொன்னேன் பாரு, தப்பான செயல் செய்யும் போது அது நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறாரு. இந்த தப்பு நீ கடவுளை விரும்புகிற, நல்லவளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தப்பான எடுத்து அடி வைக்கிறேன்னு நம்ம திருத்தி கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வராது. அதெல்லாம் அனுபவிக்கும் போது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தோம், நம்ம செய்யலையே, இப்பயாவது நல்ல மாதிரி வந்து ஐயா கிட்ட சேர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அதுதான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஹீலர்ஸாக மாற்றுறது. ஆமாம். இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த செஷன் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம்.